எனக்கு இந்த நாட்டுல ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. அவங்கலாம் செத்தா கூட எனக்கு கொஞ்சம் கூட வருத்தமாவே இருக்காது. பட் அவங்க யாரும் இன்னும் சாகல. அவங்க எல்லாருமே இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அவங்களெல்லாம் நாடு கடத்துனா கூட நல்லா தான் இருக்கும். நாடு கடத்துனா கூட நான் அதுக்கு எதிராக பேசவே மாட்டேன். என் கையில அதிகாரம் அப்படின்றது இருந்ததுன்னா, கண்டிப்பா நான் அந்த குறிப்பிட்ட நபர்கள நாடு கடத்தியிருப்பேன். கரண் தாப்பர், ரொமிலா தாப்பர், பர்காதத், ராணா ஆயூப், முகமது ஜுபைர் இத மாரி நெறைய நபர்கள் இருக்காங்க. என் லிஸ்ட்ல நெறைய பேர் இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல இவ்வளோ நாளா கபில் சிபில் இருக்கார் இல்லையா? அவரும் இருந்தாரு. நாம கபில் சிபில் குறித்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒண்ணு பண்ணணும். அவர் என்னென்னலாம் செஞ்சிருக்காரு? என்ன மாரியான காரியங்கள் செஞ்சிருக்காரு? கேடுகெட்ட காரியங்கள் செஞ்சிருக்காருன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் வீடியோ பண்ணணும்னு நான் வேலைய ஆரம்பிச்சேன். கபில் சிபில் இருக்கார் இல்லையா? அவரு வெறும் வழக்கறிஞர் மட்டும் கிடையாது. அவர் அரசியல்வாதியும் கூட. மத்திய அமைச்சராவும் கூட அவர் இருந்திருக்காரு. ப்ரோ காங்கிரஸி பட் ஹி இஸ் நாட் பார்ட் ஆஃப் காங்கிரஸ். அவர் வழக்கறிஞரா இருக்கும்பொழுது என்னென்ன விவகாரங்கள கையில எடுத்திருக்காரு? எதெதெல்லாம் அவரு ஜெயிச்சிருக்காரு? எதெதெல்லாம் அவரு தோத்துருக்காரு? ஆஸ் எ எம்பியா? ஆஸ் அ சென்ட்ரல் மினிஸ்டரா? அவர் என்ன மாரியான காரியங்கள் செஞ்சிருக்காரு? அது இந்த நாட்டுக்கு விரோதமா இருந்திருக்கா? இல்ல இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு ஆதரவாக இருந்திருக்கா? அப்படின்ற மாரி சம் பேசிக் ரிசர்ச் மட்டும் நான் பண்ணேன். அப்போ நான் ஒரு சில விஷயங்கள கண்டுபிடிச்சேன். ஓகேடா, இது போதும்டா. இந்த பாயிண்ட்கள் போதும்டா. இந்த மனுஷன நம்ம வச்சு செஞ்சிரலாம்டா சொல்லிட்டு, நான் ஸ்கிரிப்ட்ட எழுத ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃப் எழுதினேன். அதுக்கப்புறமா எழுத ஸ்டார்ட் பண்ணும்பொழுது, நான் என்ன நோக்கத்தோட இந்த வீடியோ பண்ணணும், ஒரு சில ஐடியாலாம் வச்சிருந்தேன். அத மாரி பண்ணணும்னு நெனச்சுட்டு தான் எழுத ஆரம்பிச்சேன். பட் எழுத அந்த ஐடியா ஃபுல்லாவே, அந்த கான்செப்ட் ஃபுல்லாவே மாறிடுச்சு. தலைகீழா மாறிடுச்சு. ப்ரோ இவரு ஒண்ணும் தேச விரோதிலாம் கிடையாது. இவரு தேச விரோதிகள் கூட இருக்காரு. தேச விரோதியா ஒரு வேஷம் போட்டு நடிக்கிறாரு. தேச விரோதிகள் சர்க்கிள்ல உட்கார்ந்துகிட்டு, அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுறேன்னு சொல்லிக்கிட்டு, அவங்களையே இவரு காலி பண்றாரு. இவரு நீங்க நெனைக்கிற மாரி தேச விரோதிலாம் கிடையாது. இந்த தேசத்திற்கு எதிராக செயல்படுபவர்லாம் ஒண்ணும் கிடையாது. இவரு தான் உண்மையாலேயே ஓஜி ஹம்சா அலி மசாரி. இவர ஏன் நீங்க இவ்வளோ தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க? அப்படின்ற மாரி என் மனசாட்சி என்கிட்டயே சொல்லிச்சு. நீங்க நம்பலனாலும் அதுதான் நெஜம். என் மனசாட்சி உண்மையாலேயே அப்படிதான் சொல்லிச்சு. ஓகே, எப்படி அவரு தேச விரோதி இல்லன்னு நீங்க சொல்லலாம்? அவர் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சிருக்காரு? இந்த நாட்டிற்கு எதிராக, இந்த தர்மத்திற்கு எதிராக எவ்வளோ மோசமான விஷயங்கள் செஞ்சிருக்காரு? தேச விரோதிகளுக்கு ஆதரவாக, சமூக விரோதிகளுக்கு ஆதரவாக அந்த மனுஷன் நெறைய வழக்குகள்லாம் நடத்தியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அந்த மனுஷன எப்படி நீங்க அவர் ஒரு தேசியவாதி, இந்த தேசத்திற்கு எதிராக அவர் எதுவுமே செய்யவே இல்ல அப்படின்ற மாரி எப்படி நீ சொல்லலான்னுட்டு நீங்க கேட்கலாம். ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். பாபர் மசூதி வழக்க கையில எடுத்தது யாரு? கபில் சிபில். என்ன ஆச்சு? ராம் மந்திர் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் முத்தலாக் வழக்கு. அந்த முத்தலாக் கேஸ எடுத்தது யாரு? ஆஃப் கோர்ஸ் கபில் சிபில். என்ன ஆச்சு? முத்தலாக் சட்டம் வந்துடுச்சு. தென் ஆர்டிகிள் 370 அந்த வழக்க கையில எடுத்தாரு. என்ன ஆச்சு? அகெயின் அவரு தோத்து தான் போனாரு. சிஏஏ, என்ஆர்சி இது குறித்தான வழக்குகளும் போச்சு. இவர் கையில தான் இருந்தது. என்ன ஆச்சு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் ஷார்ஜில் இமாம், உமர் காலித் இவங்களுடைய வழக்குகள இவர் தான் கையில எடுத்தாரு. ஸ்டில் தோஸ் மதர் ஃபக்கர்ஸ் ஆர் இன் ஜெயில். எப்ப அவனுங்க வெளியில வருவானுங்கன்னே தெரியாது. பட் இப்ப வரைக்கும் கபில் சிபில் அவங்களுக்காக வாதாடிக்கிட்டு தான் இருக்காரு. செந்தில் பாலாஜி வழக்கு இருக்கு இல்லையா? நம்ம செந்தில் பாலாஜி. அவருடைய வழக்க கூட கபில் சிபில் தான் ஹேண்டில் பண்ணாரு. என்ன ஆச்சு? 100 நாட்களுக்கும் மேலாக திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில தான் இருந்தாரு. கபில் சிபிலால அவருக்கு ஜாமீன் கிடைச்சதானா? கிடையாது. செந்தில் பாலாஜி அவருடைய பதவிய ராஜினாமா பண்ணதுனால தான் சுப்ரீம் கோர்ட் அவருக்கு ஜாமீன குடுத்தது. கபில் சிபில் வாதாடுனதுனால அவருக்கு ஜாமீன் கிடைக்கல. திரு கபில் சிபில் அவர்கள நீங்க தூரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அவருடைய செய்திகள படிச்சீங்கன்னா, உங்களுக்கு அவர் ஒரு தேச விரோதி. தேச விரோதிகளுக்கு ஆதரவா இருக்கிறவரு. சமூக விரோதிகளுக்கு ஆதரவாக இருக்கிறவரு. இந்த நாட்டை நாசமாக்க துடிக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவா இருக்கிறவரு அப்படின்ற மாரி தான் உங்களுக்கு தெரியும். அப்படிதான் உங்களால புரிஞ்சுக்க முடியும். பட் இன் டெப்த்தா போய் பார்க்கும்போது தான் தெரியும். அந்த மனுஷன் அப்படிலாம் கிடையாது. அவர் தான் உண்மையாலேயே ஹம்சா அலி மசாரி அப்படின்றது கொஞ்சம் நீங்க படிக்கும்போது தான் புரியும். இப்போ சைடுல உங்களுக்கு ஒரு நியூஸ் கார்டு போடுறேன். அத கொஞ்சம் பாருங்களேன். 1 கோடி நிதியுதவி. டெல்லியில் நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக போராடிய மாணவர்களுக்கு சட்ட உதவி வழங்க மூத்த வழக்கறிஞரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கபில் சிபில் 1 கோடி நிதியுதவி வழங்கியுள்ளார். காக்ரோச் ஜனதா கட்சி அமைத்துள்ள மாணவர்களுக்கான சட்ட உதவி நிதிக்கு இந்த தொகையை அவர் அளித்துள்ளார். கபில் சிபில் எப்படி இத மாரிலாம் செய்யலாம்? இது மாரிலாம் செய்யறது தப்பு தானே! அது எப்படி தேச விரோத சக்திகளுக்கு 1 கோடி ரூபாய் இவர் தரலாம்? இந்த செய்திய பார்க்கும்போது உண்மையாலே எனக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வந்தது.
கபில் சிபில் லிட்டரலி துரோகம் செய்றாரு. இந்த நாட்டிற்கு எதிராக தான் செயல்படுறாரு அப்படின்ற மாரி தான் எனக்கு கோவம் வந்தது. அதுக்கான ரீசன்ஸும் இருக்கு. கார்கில்ல -20 டிகிரில இருந்துகிட்டு நம்ம நாட்டை பாதுகாக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் அத்தன பேர் இருக்காங்க. நெறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. அப்படிப்பட்ட ராணுவ வீரர்களுக்காக இவரு ஏதாச்சு காசு குடுத்திருக்காரா? நிதி உதவி செஞ்சிருக்காரா? இல்ல. இதே நீட் தேர்வுக்காக சில மாணவர்கள் இறந்துட்டாங்க. தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இறந்து போயிட்டாங்க. அந்த ஏழை குடும்பத்துக்கு அவங்க அப்பா, அம்மாலாம் ரொம்ப ஏழையா இருந்திருப்பாங்க. இந்த பசங்கள நம்பி தான் அவங்க இருந்திருப்பாங்க. பசங்க இறந்துட்டாங்க. அந்த ஏழை குடும்பத்தினருக்கு இதே கபில் சிபில் ஏதாச்சும் உதவிகள் செஞ்சிருக்காரா? இல்ல. கோவிட் காலகட்டங்கள்ல லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்து போனாங்க. ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லிம் இந்த மதம்லாம் பார்க்காதீங்க. ஏகப்பட்ட மக்கள் இறந்து போனாங்க. அந்த காலகட்டங்கள்ல திரு கபில் சிபில் ஏதாச்சும் நிதியுதவி பண்ணியிருக்காரா? இல்ல. 26/11/2008 இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கொடூரமான தாக்குதல் நடத்தினானுங்க. அதன் விளைவாக 166 அப்பாவி மக்கள் இறந்தாங்க. அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ஈவு இரக்கமே இல்லாம கண்ல படக்கூடிய மக்கள சுட்டு கொன்னானுங்க. அவங்களுக்காக, அவங்களுடைய குடும்பத்தினருக்காக திரு கபில் சிபில் அவர்கள் ஏதாச்சும் நிதியுதவி செஞ்சாரா? இல்ல. பட் அந்த அஜ்மல் கசாப் இருக்கா இல்லையா? அவனுக்கு தூக்கு தண்டனை குடுக்கக்கூடாதுன்னு சொல்லி மெர்சி பெட்டிஷன் ஒண்ணே போட்டாங்க. அந்த மெர்சி பெட்டிஷன்ல 200க்கும் மேற்பட்ட நபர்கள் கையெழுத்து போட்டாங்க. அது குறித்தும் தனியா வீடியோ பண்ணணும். அஜ்மல் கசாப் அந்த 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 பையனுக்காக, அந்த பையனுக்காக இந்தியால இருக்கக்கூடிய பிரபலங்கள் 200க்கும் மேற்பட்ட பிரபலங்கள் கையெழுத்து போட்டாங்க. அவனுக்கு தூக்கு தண்டனை குடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. யார் யாரெல்லாம் கையெழுத்து போட்டாங்கன்ற லிஸ்ட்டும் இப்பதான் ரீசென்ட்டாவே வெளிய வந்தது. சரி இது ஒரு ஓரமா இருக்கட்டும். நம்ம அத பத்தி தனியா இன்னொரு வீடியோல பேசுவோம். மதத்தின் அடிப்படையில நீ ஹிந்துவான்னு கேட்டு பேண்ட்ட கழட்டி உனக்கு சுன்னத்து பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு சுட்டு கொன்னானுங்க. பகல்காம்ல. மத ரீதியில, மத அடிப்படையில அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ஹிந்துக்களை மட்டும் டார்கெட் பண்ணி சுட்டு கொன்னானுங்க. அப்படி உயிரிழந்து போன குடும்பத்தினருக்கோ, இல்ல இறந்து போன அந்த ஆன்மாக்களுக்கோ திரு கபில் சிபில் அவர்கள் காசு குடுக்க வேணாம். ஒரு துளி கண்ணீர் விட்டிருப்பாரா? வயநாட்டுல எல்லாருமே அமைதியா தூங்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைட் ஆனது நடந்தது. மிகப்பெரிய இயற்கை சீற்றம். அத்தனை மக்கள் உயிரிழந்து போனாங்க. அவங்களுக்காக திரு கபில் சிபில் அவர்கள் ஏதாச்சும் நிதியுதவி செஞ்சாரா? இல்ல. பெரிய மனுஷன். கபில் சிபில் ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷன். அந்த பத்திலாம் இழிவா யாரும் பேசாதீங்க. அவர் என்னென்னலாம் செஞ்சிருக்காரு தெரியுமா? அப்படின்ற மாரிலாம் வக்காலத்து வாங்குவாங்க. கபில் சிபிலுக்கு வக்காலத்து வாங்குவாங்க. இதே பெரிய மனுஷன் இப்போ இந்த சிஜேபிக்கு ஆதரவாக நிக்கிறாரு. அவனுக்கு என்ன பண்ணானுங்க போராட்டத்துல? ராணுவ வீரர்கள் கற்பழிக்கிறாங்க, கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்றாங்கன்னு நம்ம இந்திய ராணுவ வீரர்களை கொச்சைப்படுத்தி பேசின சிஜேபி காரங்களுக்கு ஆதரவாக இவர் நிக்கிறாரு. இந்த பெரிய மனுஷன் நிக்கிறாரு. இதே போராட்டத்துல காவல்துறையினர் மீது கல் வீசினாங்க. கல்ல தூக்கி போட்டு மண்டைய உடைச்சாங்க. எத்தனை காவலர்களுக்கு அடிபட்டிருக்கு? அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும் இல்லையா? அத பத்திலாம் யாரும் யோசிக்கவே மாட்டீங்களா? அப்படிப்பட்ட மோசமான நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டிய சிஜேபி காரங்களுக்கு ஆதரவாக இந்த பெரிய மனுஷன் நிக்கிறாரு. நாடாளுமன்றத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக, நீதித்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக, பாதுகாப்பு துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக, இந்த நாட்டை கட்டமைத்து பேணி பாதுகாக்கக்கூடிய நபர்களுக்கு எதிராக இந்த சிஜேபி புரொடெஸ்ட்ல தொடர்ந்து ஸ்லோகன் சொல்லப்பட்டது. டெத் த்ரெட். அவங்கள கொல்லணும், அவங்க சாகணும். எப்படி இந்த அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் கத்துவானுங்க, அதே மாதிரி இந்த போராட்டத்துல கத்துனாங்க. அப்பேற்பட்ட நபர்களுக்கு ஆதரவாக பெரிய மனுஷன் கபில் சிபில் நிக்கிறாரு. இவங்க செஞ்ச காரியங்களால இவங்க மீது வழக்கு போடப்பட்டிருக்கு. அந்த வழக்கிலிருந்து இவங்களை பாதுகாக்கணும், அதுல இருந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இந்த பெரிய மனுஷன் கபில் சிபில் 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு. திரு கபில் சிபில் நீங்க நினைக்கிற மாதிரியான மனுஷனே கிடையாது மக்களே. உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்றேன். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி டீஸ்டா செத்தல்வாத் அப்படின்ற ஒரு பெண்மணியை கைது செஞ்சாங்க. அவங்க என்ஜிஓ நடத்துறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, குஜராத் கலவரத்துல பாஜக அரசு, மோடிஜி வேணும்னே இப்படிப்பட்ட விஷயங்கள் செஞ்சாங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிராக இது மாதிரியான விஷயங்களை இவங்க கட்டமைச்சாங்க. பிளான் பண்ணி இஸ்லாமியர்களை கொண்டு குவிச்சாங்கன்னு சொல்லி போலியான ஆவணங்களை தயாரிச்சதுனால இவங்க மீது வழக்கு ஒன்று போடப்பட்டது. இந்த டீஸ்டா மீது வழக்கு போடப்பட்டது. அவங்களுக்கு ஆதரவாகவும் கூட திரு கபில் சிபில் அவர்கள் நின்னாரு. கபில் சிபில் மட்டும் கிடையாது. இப்போ இந்த சிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களும் இந்த பெண்மணிக்கு ஆதரவாக நின்னாங்க. இந்த 1 கோடி ரூபாய் அப்படின்றது தேச விரோத செயல்களில் ஈடுபடுறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆக்சிஜன் மாதிரி. கபில் சிபில் என்ன செய்யறாரு? இங்க இருக்கக்கூடிய தேச விரோதிகளுடைய நோக்கமானது நிறைவேறணும் அப்படின்றதுக்காக நிதி உதவி செய்யறாரு.
மேலோட்டமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிதான் தெரியும். பட் இந்த மனுஷன் என்ன பண்ணுவாருன்னா, ரூ. 1,00,00,000 குடுக்குற மாரி குடுத்துட்டு, அந்த வழக்கு விசாரணைகள்லாம் வரும்பொழுது, இவரு வாதாட போறாருன்னு வச்சுக்கோங்களேன், இவரு ரூ. 10,00,00,000 சம்பாதிப்பாரு. ஒரு வழக்குக்கு இந்த மனுஷன் வாங்குற காசு எவ்வளோன்னு கேளுங்க. ஒரு சிட்டிங்க்கு இந்த மனுஷன் வாங்குற காசு எவ்வளோன்னு தயவு செய்து தேடி பாருங்க. ஹவர் பேசிஸ்ல ஹவர் பேசிஸ்ல இந்த மனுஷன் காசு வாங்குறாரு. இவர் ஃபர்ஸ்ட் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக, தேச விரோதிகளுக்கு ஆதரவாக, சமூக விரோதிகளுக்கு ஆதரவாக துணை நிற்பாரு. அவங்க கூட நிப்பாரு. அவங்களுடைய வழக்கானது உச்சநீதிமன்றத்துக்கு போகும்பொழுது, அந்த வழக்க வாதாடுறேன்னு சொல்லி குறிப்பிட்ட அமௌண்ட், பெரிய அமௌண்ட்ட ஃபீஸா வாங்குவாரு. பட் அந்த வழக்குல அவரு ஜெயிப்பாரான்னா, கிடையாது. இதுவரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது. முன்னாடியே சொன்ன மாரி ஷார்ஜல் இமாம், உமர் காலித் இவங்களுடைய வழக்குகள கையில வச்சிருக்கிறவரு இவருதான். இவங்களுடைய வழக்குகள நடத்துறது திரு கபில் சிபில் தான். உமர் காலித் யாருங்க? உமர் காலித் யாரு? ஜேஎன்யூல இந்த தேசத்தை துண்டாக்கணும்னு ட்ரெயின் ஆனவன். இந்த தேசத்தை துண்டாக்கணும், துண்டாக்கப்படணும். இன்ஷா அல்லாஹ், அல்லாவின் பெயரால் இது கண்டிப்பா நடக்கும்னு ஸ்லோகன் சொல்லி போராடினவரு உமர் காலித். அது மட்டும் இல்லாம டெல்லி கலவரத்தின் பொழுது ஹிந்துக்களை தாக்குறது, ஹிந்து வீடுகளை தீயிட்டு கொளுத்துறது, ஹிந்துக்களை கொலை பண்ணதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது. அதுக்கு மாஸ்டர் மைண்டா இருந்தது உமர் காலித். இப்படிப்பட்ட உமர் காலித்துக்கு எதிராக இங்க தேசியவாதம் பேசுற, ஹிந்துத்துவா பேசக்கூடிய நபர்கள் ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா, கருத்துக்களோ வழக்குக்கு எதிராக வாதாடி இருந்தாலோ, இங்க ஒரு பெரிய விஷயமானது நடந்திருக்கும். ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. பட் திரு கபில் சிபில் அவர்கள் நான் அவங்களுக்கு ஆதரவாக நிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கூடயே நின்னாரு. அந்த இடத்துல வேற யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா வாதாடி இந்த உமர் காலித்தை வெளில கொண்டு வந்திருப்பாங்க. பட் கபில் சிபில் அவர்கள் அங்க இருக்கிறதுனால அவனுங்களா இன்னமும் ஜெயில தான் இருக்கானுங்க. நான் இந்தியன் கிடையாது, ஐ ஹேட் இந்தியா, இந்தியா உடையணும், அழியணும், இந்தியா இஸ்லாமிய நாடா மாறணும், இல்ல கிறிஸ்தவ நாடா மாறணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆதரவாக அவங்களுடைய சர்க்கிளில் தான் திரு கபில் சிபில் அவர்கள் இருப்பார். பட் அவங்களுடைய கோஷங்கள், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள், அவங்களுடைய லட்சியங்கள் எதுவுமே நிறைவேறாது. அதுக்கு ஒரு காரணம் கபில் சிபில் தான். தயவு செய்து இந்த மனுஷனுடைய ட்ராக் ரெக்கார்டை கொஞ்சம் எடுத்து பாருங்க. இது வரைக்கும் இந்த மனுஷன் ஜெயிச்சதே கிடையாது. பெரிய பெரிய வழக்குகள் இவர் கையில இருந்திருக்கு. ராம் மந்திர்ல இருந்து, ஆர்டிகல் 370 இருந்து, ட்ரிபிள் தலாக்ல இருந்து, சிஏஏ, என்ஆர்சி மாதிரியான பெரிய பெரிய வழக்குகள் இந்த மனுஷன் கையில தான் இருந்தது. எதிலுமே அவர் ஜெயிச்சதே கிடையாது. எதிலுமே ஒரு பெரிய அளவுல வாதங்கள் முன்னெடுத்து வச்சதே கிடையாது. வச்சிருக்காரு, பட் அது அப்போசிஷனுக்கு, அதாவது நமக்கு சாதகமா இருக்கிற மாதிரியான வாதங்கள் தான் அவர் முன்னெடுத்து வச்சிருக்காரு. இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த கரப்பாம்பூச்சிகளுக்கு ஆதரவாக அவங்களுடைய வழக்குகளை விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக, அவங்களுடைய வழக்குகளை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக, அந்த செலவினங்களுக்காக இவர் ₹1 கோடி கொடுத்திருக்காரு. இவர் கொடுத்த ₹1 கோடி அவங்களுக்கு உதவுமானா? கண்டிப்பா உதவுவதற்கு வாய்ப்பே கிடையாது. சிஜேபி நீங்க வேணா பாருங்க, இதுக்கப்புறமா சிஜேபி என்ற ஒரு கட்சி இருந்ததா தடையுமே இருக்க போறது கிடையாது. மொத்தமா வாரி வழிச்சு வாயில போட்டுக்க போறாரு. இவர் தான் பண்ண போறாரு. சிஜேபியினுடைய இறுதி அத்தியாயத்தை எழுத போறது கபில் சிபில் தான். அண்ட் கபில் சிபில் பக்கத்துல ஒருத்த உட்காந்துட்டு இருந்தாலே, அவன் பேரு கௌரவ் தாஸ், சிஜேபியினுடைய ஸ்போக் பர்சனா இருக்கான். அந்த கௌரவ் தாஸ் வந்து உமர் காலித்துடைய நெருங்கிய நண்பன். எந்த அளவு திக் ஃப்ரெண்ட்னா அந்த அளவு திக் ஃப்ரெண்ட். இந்த வேட்டையாடை விளையாடல ஒரு 2 பேர் வருவாங்க இல்லையா, இன்பா சம் பேர் மறந்து போச்சு, அவங்கள மாதிரி தான் உமர் காலித்தும் கௌரவ் தாஸும். இவன் இப்போ கபில் சிபில் கூட உட்காந்துட்டு இருக்கான். கபில் சிபில் நம்மளை காப்பாற்றுவார், நமக்கு ஆதரவாக வந்து நிற்பார், நம்மளுடைய வழக்குகளை அவர் பார்த்துப்பாரு, அவர் எடுத்துப்பார் அப்படின்ற மாதிரி நம்பி அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான். பட் அவனுக்கு தெரியல, ரியல் ஓஜி அம்சாலி மசாரி கபில் சிபில் தான். இவங்க கூடயே இருந்து இவங்களை காலி பண்ண போகிறது அவர் தான் அப்படின்றது பாவம் கௌரவ் தாஸுக்கு தெரியல. சிஜேபி இதுக்கப்புறமா நாம பார்த்துக்கணுன்ற அவசியமே கிடையாது, மத்திய பாஜக அரசு பார்த்துக்கணுன்ற அவசியமே கிடையாது. திரு கபில் சிபில் அவரே பார்த்துப்பாரு. ஒட்டு மொத்தமாக ஒழிச்சு கட்டுற வேலையை திரு கபில் சிபில் அவர்களே பார்த்துப்பாரு. சமாதி கட்டி 16வது நாள் காரியம் பண்ணுற வரைக்கும் திரு கபில் சிபில் அவர்களே எல்லாத்தையுமே பார்த்துப்பாரு. அது வரைக்கும் அந்த மனுஷன் அவங்க கூடயே தான் இருக்க போறாரு. இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நான் நிற்கிறேன், இஸ்லாமியருடைய சுதந்திரத்திற்காக நான் நிற்கிறேன், இஸ்லாமியர்களை பாதுகாப்பதற்காக நான் நிற்கிறேன், இஸ்லாமியருடைய ஷரியத்து சட்டத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை இஸ்லாமியர்கள் ஃபாலோ பண்றாங்க, அது தடுப்பதற்காக பாஜக அரசு இது போன்ற காரியங்கள் பண்ணுது, அதிலிருந்து நான் இஸ்லாமியர்களை பாதுகாக்க போறேன்னு சொல்லி கபில் சிபில் அவர்கள் நிற்கிறாரு. பட் அவர் நின்ன எந்த ஒரு காரியமும் உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. ட்ரிபிள் தலாக் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நிற்கிறேன்னாரு, நக்கின்னு போச்சு. சிஏஏ என்ஆர்சி நக்கின்னு போச்சு. ஆர்டிகல் 370 நக்கின்னு போச்சு. இப்போ சிஜேபி நக்கின்னு போக போகுது.